ஆனால் சிவாவின் வார்த்தைகளை கேட்டவுடன் சட்டென நார்மல் ஆகி எழுந்து உட்கார்ந்தாள். அதெல்லாம் எனக்கு தெரியும். உன்னை போலீஸ் தானே கூட்டிட்டு போனாங்க. எப்படி திரும்பவும் வெளியே வந்த? ஒவ்வொரு தடவையும் உன்னால மட்டும் எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சீக்கிரமா வெளியே வர முடியுது என்று கேட்க, ஏன் ரொம்ப வருத்தமா இருக்கா? நான் ஜெயிலுக்கு போகலன்னு தெரிஞ்சா நிச்சயம் நீ சந்தோஷப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும் என்று சொல்ல, அவள் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் போனை வைத்து விட்டாள். போனை வைத்த பிறகுதான் நந்தினி சொன்ன வார்த்தைகள் சிவாவுக்கு நினைவுக்கு வந்தது. அவள் இன்று இன்டர்வியூ போக வேண்டும் என்று சொல்லி இருந்தார். அவள் எதற்காக இன்டர்வியூ போக வேண்டும் என்ற கேள்விதான் முதலில் வந்தது. அவன் நந்தினியை பற்றியும் அவள் சம்பந்தப்பட்ட எதை பற்றியும் யோசிக்க கூட விரும்பவில்லை. ஆனால் இன்டர்வியூ என்று சொன்ன பிறகுதான் இன்று அவந்திகாவுக்கு தர்மா குரூப்ஸில் இன்டர்வியூ இருக்கிறது என்ற விஷயமே அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவந்திகா ப்ரொடக்ஷன் மேனேஜர் போஸ்டுக்கு அப்ளை பண்ணி இருந்தார். அவள் அந்த இன்டர்வியூக்காக ஹார்ட் ஒர்க் செய்திருந்தாள். இன்டர்வியூவை நினைத்து அவள் டென்ஷனாக இருந்தாள். அவள் ரெடியாகி ரூமில் இருந்து வெளியே வரும்போது சிவாவின் பார்வை அவள் மீது விழ அவளை ரசித்தபடி அப்படியே நின்றான். அவள் ஒரு அப்சரஸ் போல அவன் கண்ணுக்கு தெரிந்தாள். அவளுடைய சிம்பிளிசிட்டி அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவனின் பார்வையில் அவளை தவிர அங்கிருக்கும் எல்லாமே ஜூம் அவுட் ஆகி இருந்தது. அப்போது திடீரென கிச்சனில் இருந்து ஏதோ தீயும் ஸ்மெல் வர அவந்திகா அவனை திரும்பி பார்த்தாள். கிச்சன்ல இருந்து ஏதோ ஸ்மெல் வருது பாரு என்று சொல்ல அவன் வேகமாக கிச்சனுக்குள் ஓடினான். சிறிது நேரத்திற்கு பிறகு சுட சுட ஆவி பறக்க கிச்சடி செய்து கொண்டு வந்து டேபிள் மீது வைத்தான். பிரேக்ஃபாஸ்டின் வாசனை காற்றில் பரவியது. ஆனால் அவந்திகாவின் பார்வை சிவா மீது மட்டுமே இருந்தது. அவள் சிவாவோடு இருக்கும்போது சந்தோஷமாகவும் தைரியமாகவும் உணர்ந்தாள். லேசான புன்னகையோடு, என்ன ஸ்பெஷல், எதுக்கு நீயே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்ச என்று கேட்க, அவன் மனதுக்குள், உனக்காக தான் அவந்திகா, ஒவ்வொரு செகண்டும் லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அதுதான் என் ஆசை என்று நினைத்தான். ஆனால் சிம்பிளாக அது அப்படிதான் என்றான். அதற்கு பிறகு அவந்திகாவும் அவனிடம் கேள்வி கேட்டு தொந்தரவு செய்யவில்லை. அவளுடைய சிந்தனை முழுக்க முழுக்க இன்டர்வியூவில் தான் இருந்தது. அதை பற்றி யோசிக்கும் போது அவளுக்கு சட்டென ஏதோ நினைவுக்கு வர அவள் சிவாவிடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ நந்தினி கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்த என்று கேட்க, ஆமா, அவ எனக்கு போன் பண்ணி ஷூக்கு பாலிஷ் போட சொன்னான் என்று சொல்ல, அதை கேட்டு அவந்திகா டென்ஷன் ஆகிவிட்டாள். என்ன சொல்ற, நீதான் எப்போதும் அவ ஷூக்கு பாலிஷ் போடுவியா என்று கேட்க, ஷூக்கு பாலிஷ் போடுறது மட்டும் இல்ல, வீட்டு வேலை கூட செய்ய சொல்லுவாங்க. ஏன், சில நேரம் துணியை கூட துவைச்சிருக்கேன். நம்ம வீட்டு வேலைகளை செய்யறதுல எனக்கு எந்த சிரமமும் இல்லை அவந்திகா. அதை நான் கேவலம்னு நினைச்சதே இல்லை. பட் ஒருத்தரோட கேரக்டரை பார்க்காம அவனோட ஸ்டேட்டஸை பார்த்து பழகிற குணம் தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல என்றான். அவன் பெருந்தன்மையாக பேசினாலும் சுப்ரீம் ஃபேமிலியில் அவனை வீட்டு வேலைக்காக பயன்படுத்திய விஷயத்தை கேட்டு அவளால் கோவப்படாமல் இருக்க முடியவில்லை. எனக்கு நந்தினி பண்றது எதுவுமே சுத்தமா பிடிக்கல. நீ அவளை விட்டு பிரிஞ்சது நல்லதுதான். நந்தினி ஒருத்தரோட கேரக்டர் பாக்குறதே இல்ல. அவளுக்கு பணத்து மேலதான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். நிச்சயமா அவங்களுக்கும் அருமை புரிய போறதே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது திடீரென ஏதோ நினைவுக்கு வந்து, அச்சோ, எனக்கு லேட் ஆகுது, நான் சீக்கிரமா இன்டர்வியூக்கு போகணும் என்று சொல்லிவிட்டு வேகமாக சாப்பிட ஆரம்பித்தார். தர்மா குரூப்ஸ்ல தானே இன்டர்வியூ என்று கேட்டுக்கொண்டே போனை எடுத்து ஸ்க்ரால் செய்ய, ஆமா, ஹே சிவா, எது கேக்குற என்றார். ஒன்னும் இல்ல, தர்மா குரூப்ஸ்ல எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, உனக்கு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல என்று சொல்லிக்கொண்டே யாருக்கோ டயல் செய்ய போக அவந்திகா அவசரமாக, நோ சிவா, கட் கால், கட் என்று சீரியஸாக சொல்ல சிவா காலை கட் பண்ணி விட்டான். செல்போனை டேபிள் மேல் வைத்தான். ஏன் அவந்திகா, எதுக்கு கால் பண்ண வேண்டாம்னு சொல்ற? இதுக்காக தானே நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொன்ன என்று கேட்க, எஸ், இப்பவும் அதே தான் சொல்றேன். இந்த வேலை எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இது என் சொந்த முயற்சியில எனக்கு கிடைக்கிறதா எனக்கு பெருமை. இன்னொருத்தரோட ரெக்கமெண்டேஷன்ல வேலை கிடைக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. சாரி சிவா. இதை கேட்ட பிறகு அவந்திகாவின் மீது அவனுக்கு இருக்கும் மரியாதை அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அவன் ஒரு சிறிய ஸ்மைலோடு, ஐ லைக் இட், தன்னோட சொந்த முயற்சியில சாதிக்கணும்னு நினைக்கிறவங்கள நான் எப்பவுமே மதிப்பேன் என்றான். தேங்க்ஸ் சிவா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப், தர்மா குரூப்ஸ்ல என்ன டிராப் பண்றியா என்று ரெக்வெஸ்டாக கேட்டான். அவள் ஆர்டர் போட்டாலே தட்டாமல் செய்பவன் ரெக்வெஸ்டாக கேட்டால் எப்படி செய்யாமல் இருப்பான். அவன் யோசிக்காமல் ஓகே என்றான். அவளும் வேகமாக சாப்பிட்டு முடித்துவிட்டு இருவரும் ரெடியாகி வெளியில் வந்தார்கள். சிவா ஏற்கனவே ஒரு டாக்ஸியை புக் பண்ணி வைத்திருந்தார். இருவரும் அந்த டாக்ஸியில் தர்மா குரூப்ஸுக்கு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுக்கு முன் நந்தினி அங்கே சென்று விட்டார். அவள் முழு கான்பிடன்ஸோடு உள்ளே நுழைந்தார். அங்கே போன பிறகுதான் அங்கே பல பேர் இன்டர்வியூவுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார்.
ஆனால் நிச்சயமாக இந்த வேலை தனக்குத்தான் கிடைக்கும் என்று ஆழமாக நம்பினாள். அதற்கு காரணம் அவள் மீது அவளுக்கு இருக்கும் நம்பிக்கையா என்று கேட்டால் அதுதான் இல்லை. அவளுக்கு தினேஷ் மீதுதான் நம்பிக்கை. அவருக்கு தன்னை மிகவும் பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த வேலையை தனக்குத்தான் கொடுப்பார் என்று நினைத்தாள். ஏதோ சொந்த கம்பெனிக்கு வந்தது போல கூலாக நடந்து கொண்டாள். அவளை பார்த்தால் இன்டர்வியூவுக்கு வந்த மாதிரியே தெரியவில்லை. ஏதோ பிக்னிக் வந்தது போல அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கொண்டு ஜாலியாக இருந்தாள். அவள் முகத்தில் டென்ஷனுக்கான அடையாளமே இல்லை. அதற்குள் சிவாவும் அவந்திகாவும் கூட அங்கே வந்து விட்டார்கள். காரில் இருந்து கீழே இறங்கியவள் என்று சொல்லிவிட்டு பேகையும் ஃபைலையும் எடுத்துக்கொண்டு திரும்ப சிவா அவளை நிறுத்தி, அவந்திகா, இந்த வேலை உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த கம்பெனி பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இங்க இன்டர்வியூ கிளியர் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லல என்று சொல்லி முடிப்பதற்குள், நீ ஏன் சொல்றன்னு எனக்கு நல்லாவே புரியுது சிவா. பட் இப்பவும் சொல்றேன், எனக்கு ரெக்கமெண்டேஷன் வேணாம். நான் ட்ரை பண்ணி எனக்கு இந்த வேலை கிடைக்கலனா எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். பட் ரெக்கமெண்டேஷன்ல வேலை கிடைச்சா அதை விட கஷ்டமா இருக்கும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் என்றாள். அவந்திகாவின் வார்த்தைகளை கேட்டு சிவா மேலும் இம்ப்ரெஸ் ஆகிவிட்டார். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா இந்த வேலை உனக்கு தான் கிடைக்கும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு என்றார். அவந்திகா உள்ளே சென்றார். ப்ரொடக்ஷன் மேனேஜர் போஸ்டுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் அவளிடம் போதுமானதாக இல்லை. அதனால் எங்கே அவளுக்கு இந்த வேலை கிடைக்காமல் போய்விடுமோ என்று நினைத்த சிவா இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அவள் சிவாவின் உதவியை கூட மறுத்துவிட்டாள். அது சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் இந்த வேலை கிடைக்காமல் அவள் வருத்தப்பட்டால் அவளை விட சிவாவுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அவளுக்கு தெரியாமல் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தார். எப்படியாவது உள்ளே சென்று அவளுக்கு சப்போர்ட்டாக கூடவே இருக்க வேண்டும் என்று நினைத்தான். அவனுக்கு ஒரு ஐடியா தோன்றியது. உடனே செல்போனை எடுத்து தினேஷுக்கு கால் செய்தான். ப்ராடக்ட் மேனேஜர் போஸ்டுக்கான இன்டர்வியூ 6th ஃப்ளோரில் தான் நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டான். தன்னுடைய செல்போனில் இருந்தபடியே 6th ஃப்ளோரின் சிசிடிவி கேமராவை ஆக்சஸ் செய்ய ஆரம்பித்தான். இன்டர்வியூவில் செலக்ட் ஆக போவது யார்? நந்தினியா அல்லது அவந்திகாவா? ரெக்கமெண்டேஷன் வேண்டாம் என்று அவந்திகா ஸ்ட்ரிக்டாக சொல்லி இருந்தார். எப்படியும் இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆக போவது நான் தான் என்ற நினைப்பில் நந்தினி வெயிட்டிங் ஏரியாவில் கால் மேல் கால் போட்டு கெத்தாக அமர்ந்திருந்தாள். அங்கே கூடியிருந்த மற்ற கேண்டிடேட் எல்லோரையும் இலக்காரமாக பார்த்து கொண்டிருந்தாள். அங்கிருந்த கேண்டிடேட்ஸ் நந்தினியை பார்த்து தங்களுக்குள் கிசுகிசுப்பாக பேசிக் கொண்டார்கள். அந்த பொண்ணை எனக்கு நல்லா தெரியும். அவ பேர் கூட நந்தினி, சுப்ரீம் ஃபேமிலியோட ஒரே பொண்ணு என்று ஒரு கேண்டிடேட் தனக்கு அருகில் இருந்த மற்றொரு கேண்டிடேட்டிடம் சொல்ல அவன் ஷாக்காக, நீ சொல்றது உண்மையா இருந்தா இவ எதுக்கு இன்டர்வியூக்கு வரணும்? இவளுக்கே சொந்தமா ஒரு கம்பெனியே இருக்கே என்றான். எனக்கும் அதான் புரியல. ஆனா ஒரு செல்ஃபிஷ்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பணம் தான் அவளோட ஒரே அல்டிமேட் கோல். இருக்கிற பணம் பத்தாதுன்னு இந்த வேலையும் பார்த்து பணம் சம்பாதிக்கலாம்னு வந்திருக்கா போல. அதை கேட்டு அவன் நந்தினியை தலை முதல் கால் வரை உற்று பார்த்துவிட்டு, நீ என்ன வேணா சொல்லு, எனக்கு என்னவோ அவதான் இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆக போறான்னு தோணுது. அவளோட செல்ஃப் கான்பிடன்ஸை பாரு, எவ்வளோ கூலா இருக்கா என்று சொல்ல, சும்மா தேவையில்லாம பேசாத. டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்களே, அதை நீ கேட்டது இல்லையா? இவ செலக்ட் ஆகவே மாட்டா. உனக்கு தான் அவளை பார்க்கும்போது செல்ஃப் கான்பிடன்ஸ்னு தோணுது. எனக்கு ஓவர் கான்பிடன்ஸ் ஹெட்வைட்னு தோணுது. கண்டிப்பா இந்த வேலை அவளை மாதிரி ஒருத்திக்கு கிடைக்கவே கிடைக்காது. தர்மா குரூப்ஸ் நிச்சயமா ஒரு குவாலிஃபைட் கேண்டிடேட்டுக்கு தான் இந்த வேலையை கொடுப்பாங்க. எனக்கு அவங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு என்றார். இருவரும் பேசிக்கொண்டு இருக்க திடீரென வெயிட்டிங் ஏரியாவின் டோர் ஓபன் ஆனது. அங்கிருந்தவர்கள் எல்லோரது பார்வையும் இப்போது டோரில் தான் இருந்தது. இப்போது இருக்கும் ஃபேஷன் எராவில் இப்படி ஒரு சிம்பிள் பியூட்டியை பார்த்து எல்லோரும் ஸ்டன் ஆகிவிட்டார்கள். அவந்திகா அவர்களுக்கு நடுவில் மென்மையாக நடந்து வந்தார். அவள் முகத்தை வருடி கொண்டிருந்த சில முடிகள் அவளுடைய அழகை மறைத்து கொண்டிருந்தது. இளைஞர்கள் எல்லோரும் அவளை கண் சுமிட்ட மறந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவன், வாட் அ பியூட்டிஃபுல் கேர்ள் என்று வாயை மூட மறந்துவிட்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். கரெக்ட் ப்ரோ, சென்னையில இப்படி ஒரு சிம்பிள் பியூட்டியை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. இவ சென்னை தானா என்றான் மற்றொருவன். அவந்திகா எல்லோரையும் பார்த்தார். சிலர் கான்பிடென்டாக இருந்தார்கள், சிலர் டென்ஷனாக இருந்தார்கள், சிலர் பயத்தோடும், சிலர் கடவுளை வேண்டிக் கொண்டும், மேலும் சிலர் ஃபைல்ஸை புரட்டி கொண்டும் இருந்தார்கள். சென்னை இளைஞர்களில் பாதி பேர் அங்கு கூடியிருப்பது போல இருந்தது. எல்லோரையும் பார்த்து கொண்டே அவந்திகா மெதுவாக நடந்து வர நந்தினி அவந்திகாவை கவனித்தார். அவளை பார்த்தவுடன் நந்தினிக்கு ரத்தம் கொதித்தது. ஆனால் அவந்திகா நந்தினியை நோட்டீஸ் பண்ணவே இல்லை.
அவள் ஒரு கார்னருக்கு சென்று அங்கிருந்த காலியான சேரில் அமர்ந்தாள். அதுவரை உற்சாகத்தோடு இருந்த நந்தினிக்கு அவந்திகாவை பார்த்த பிறகு அப்படி இருக்க முடியவில்லை. இவ எதுக்கு இங்க வந்தா என்று நினைத்து கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்தாள். நந்தினிக்கு அவந்திகாவை பார்த்தாலே பிடிக்காது. எப்படியாவது கிடைக்கும் போதெல்லாம் அவளை ஏதாவது சொல்லி அவமானப்படுத்தினால்தான் அவளுக்கு நிம்மதி. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.